இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் திருப்பாடல் 37 அதிகாரம் 5 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிடு, அவரையே நம்பிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். இந்த அதிகாலையில அமைதியான சூழ்நிலையில நாங்க கண்முழிச்சு ஆண்டவருடைய மகிமையை பார்க்கிறதுக்கு அவர் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் ஆண்டவர் மீண்டுமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் உணர்த்தியிருக்கிறார். என்னுடைய கிருபை, என்னுடைய ஆசீர்வாதமும் சமாதானமும் உன்னோடு என்றென்றும் இருக்கிறது என்றது ஆண்டவர் மீண்டுமாக இந்த நாளில் நமக்கு நிரூபித்திருக்கிறார். எங்களுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு புதிய நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இது வெறுமனே ஒரு நாள் இல்லை, நமக்காக அவர் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வாய்ப்பு, அவருடைய கிருபையின் அடையாளம். இந்த நாள் எப்படி இருக்கும் என்றது எங்களுக்கு வேணும்னா தெரியாம இருக்கலாம். எந்த செய்தி நம்ம எதிர்கொள்ள போகிறது என்றதும் எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். எந்த கதவு திறக்க போறது, எந்த கதவு மூட போறது, என்னென்ன காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகிறது என்று எங்களுடைய கண்களுக்கு, எங்களுடைய மனதுக்கு வேணும்னா தெரியாம இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நமக்கு தெரியும், நாங்கள் அறியாத நாளை, நாங்கள் அறியாத விடயங்களை, எங்களுக்கு புரியாத அனைத்து காரியங்களையும் அறிகிற ஒரு தகப்பன் எங்களோடு இருக்கிறார். நேற்றைய கண்ணீரை இன்னும் மனதில் சுமந்து கொண்டு இருக்கிறீங்களா? யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு விதமான கவலை உங்களுடைய உள்ளத்துல இன்னுமாக குத்தி கொண்டு இருக்கிறதா? நீண்ட நாளாக காத்திருந்த ஒரு பதில் இன்னும் உங்களுக்கு தாமதத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறதா? என் வாழ்க்கை எங்கே செல்லுகிறது என்ற கேள்வி உங்களுடைய இரவுல உங்களை தூங்க விடாம செய்து கொண்டிருக்கிறதா? இன்றைய வார்த்தை உங்களை மெதுவாக அழைக்கிறது. உன் வழியை என்னிடம் ஒப்படைத்து விட. ஆண்டவர் உன் பிரச்சனையை முதல்ல தீர்த்துவிட்டு என்னிடம் வா என்று சொல்லவில்லை, உன் வழியை என்னிடம் ஒப்படைத்து விட என்று சொல்லுகிறார். உங்களோட குழப்பத்தை அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, உங்களுடைய பயத்தை அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, உங்களுடைய கண்ணீரை அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, உங்களுடைய குடும்பத்தை அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்களுடைய கனவுகளை, லட்சியங்களை, உங்களுடைய தோல்விகளை, உங்களுடைய காத்திருப்புகளை, உங்களுடைய வீழ்ச்சியை அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஏனென்னா அவர் அனைத்தையும் ஏற்படுத்தி சரியான முறையில செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்க அறியாத, உங்களுக்கு எட்டாத, உங்களால செய்ய முடியாது என்ற காரியங்களை அவருக்கு அற்பமான முறையில அவர் ஒவ்வொருவருக்கும் செய்து கொடுப்பார். ஏனென்றா சில சுமைகளை நாங்க தூக்கி கொண்டிருப்பதற்காக இறைவன் நம்மை அழைக்கல, அவருடைய கரங்கள்ல வைத்து விடுவதற்காகவே அவற்றை எங்களிடத்துல இருந்து அவர் எடுத்துக்கொள்ள ஆசைப்படுகிறார். அவர் எங்கள்கிட்ட வேண்டுமாக கேட்கிறது, உன்னால முடியாதுன்னு நீ நினைக்கிறியா? உன்னால இந்த காரியம் ஆகாது என்று நீ நினைக்கிறியா? இந்த பாரம் உன்னால தாங்கிக் கொள்ள முடியாதுன்னு நீ நினைக்கிறியா? உன் அப்பா உனக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன், நீ இவைகள் எல்லாத்தையும் என்னட்ட ஒப்புக்கொடு, உனக்கு இவை அனைத்தையுமே நான் இலகுவாக நீங்களாக்கி இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை விடுவிக்க நான் ஆர்வமாயிருக்கிறேன், நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். இன்றைய இந்த காலகட்டத்தில் எத்தனை பேர் எங்களுடைய பாரங்களை சுமக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க? ஆனா நாங்க அவங்கள மட்டும்தான் தேடி போகிறோம், அவங்கள மட்டும்தான் நம்பி இருக்கிறோம். ஆனால் மேலே இருக்கிறவர் எங்களை நன்றாக புரிந்து அரைந்து தெரிந்து வைத்திருக்கிற தகப்பன் எங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளை என்னட்ட வராதா? தன்னுடைய கஷ்டங்களை என்னட்ட கொட்டாதா? நான் அவனுக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டானா என்று நம் தகப்பன் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவருக்காக நாங்கள் உங்களுடைய மனக்கண்களை திறந்து வைப்போமா?
அவருடைய சித்தம் என்ன, அவர் எங்களுக்காக என்ன செய்ய காத்து கொண்டிருக்கிறார்ன்றதை நாங்கள் புரிந்து நடந்து கொள்ள முயற்சி செய்வோமா? இன்றைய நாள் ஆண்டவருக்கு அதற்கான ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாங்கள் நல்ல முறையில் கையால ஆண்டவர்கிட்ட உதவி கேட்போம். நாங்கள் அவரையே முழுவதுமாக நம்பி இருந்து எங்களுடைய எல்லாத்தையும் ஒப்படைத்து விட்டு மீண்டும் கவலைப்படுவது மனித இயல்பு. ஆண்டவரிடம் விட்டு விட்டே நன்றி சொல்லிவிட்டு சில மணி நேரங்களுக்கு பிறகு அதையே நினைத்து மீண்டும் பயப்பட்டு கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, அவரையே நம்பிரு. நம்பிக்கை என்றது எல்லாம் நம் விருப்பப்படியே நடக்கும் என்ற உறுதி அல்ல. இது நடந்தாலும் ஆண்டவர் என்னை விட்டு விலக மாட்டார் என்ற உறுதியே உண்மையான நம்பிக்கை. சில நேரங்களில் நாங்கள் விரும்பிய கதவு எங்களுக்கு திறக்காமல் இருக்கலாம். அப்போது நாங்கள் தோற்றுவிட்டோம் என்று நினைக்கலாம். ஆனால் நம் பார்வைக்கு அப்பால் ஆண்டவர் இன்னொரு கதவை திறந்து கொண்டிருக்கலாம். சில நேரங்களில் பதில் தாமதமாகலாம். அது ஆண்டவர் நம்மை மறந்து விட்டார் என்பதற்கான அர்த்தம் அல்ல. தாமதித்தாலும் ஒரு தெய்வீக நேரம் இருக்கிறது. அமைதியிலும் ஒரு இறை செயல் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் பார்க்க முடியாத இடத்திலும் ஆண்டவர் செயலாற்றுகிறார் என்றது நமக்கு நன்றாக தெரியும். அவரே உங்களோட சார்பில் செயலாற்றி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தை தான் இன்றைய காலை நம்மோட உள்ளத்துல மிகப்பெரிய ஆறுதலை கொடுத்திருக்கிறது. அவர் மட்டும்தான், நீங்க அல்ல. உங்களுடைய வலிமை மட்டுமல்ல, உங்களுடைய அறிவு மட்டுமல்ல, உங்களுடைய தொடர்புகள் மட்டுமல்ல, ஆண்டவர் மட்டும்தான் உங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நாங்க முடியாத இடத்துல அவர் உங்களுக்காக செய்ய முடியும் என்றதை மீண்டும் மீண்டுமாக ஏதோ ஒரு வழியில் எங்களுக்கு நிரூபித்து கொண்டிருக்கிறார். எங்களால் அடைய முடியாத இதயத்தை அவர் தொட முடியும். எங்களால் திறக்க முடியாத கதவை அவரால் திறக்க முடியும். எங்களால் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகளுக்கு அவர் அர்த்தம் கொடுக்க முடியும். நாங்கள் கண்ணீரோடு விதைத்த இடத்துல அவர் ஆசீர்வாதத்தை அறுவடையாக மாற்ற முடியும். அதனால இந்த காலையில எல்லாவற்றிற்கும் பதில் கிடைக்க வேண்டும் என்று அவசரப்பட வேணாம். ஆண்டவரிடத்துல உங்களை ஒப்பு கொடுத்து விட்டு அமைதியாக இருங்க. நீங்க பார்க்க முடியாத நாளை கூட அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். நீங்க அறியாத பாதையை கூட அவர் அறிகிறவராய் இருக்கிறார். நீங்க இழந்து விட்டதாக நினைக்கிற விஷயங்கள்ல கூட உங்களோட வாழ்க்கைக்கான ஒரு புதிய அர்த்தத்தை, ஒரு அத்தியாயத்தை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதனால எதுக்கும் பயப்படாதீங்க. கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அப்பா தகப்பனே, இந்த புதிய நாள் உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அப்பா, எங்களுடைய மனதில் இருக்கிற எல்லா பயங்களையும் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்குறோம். எங்களுடைய இதயத்தில் இருக்கிற சொல்ல முடியாத வழியையும் கண்ணீரையும் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்குறோம். அப்பா, எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய எதிர்காலத்தை, எங்களுடைய ஆசைகளை, எங்களுடைய காத்திருப்பை, எங்களுடைய கனவை உமது கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களால் புரிந்து கொள்ள முடியாததை புரிந்து கொள்ளும் ஞானம் எனக்கு இல்லாவிட்டாலும் என்னை நடத்துகிறவர் நீர் என்பதை நம்பும் விசுவாசத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துருலங்கப்பா. எங்களுக்கு மூடப்பட்டிருக்கிற அனைத்து கதவுகளும் எங்களுக்கு நன்மை விளைவிக்கும் என்று அர்த்தமில்லை. நீங்க அதற்கு பின்னால் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்காக ஒரு கதவை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க என்றதை நாங்கள் விசுவசித்து நீங்க திறக்கிற கதவுக்காக காத்திருக்க எங்களோட ஒவ்வொருவருக்கும் கற்றுக்கொடுங்க. நாங்க எல்லாவற்றையும் உங்களோட கட்டுப்பாட்டில் ஒப்பு கொடுக்குறோமப்பா. நீங்களே இந்த சார்பில் நின்று செயலாற்றுங்க. உங்களையே நம்பி இருக்கிறோம். உங்களுடைய அன்பும் உங்கள் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக எங்களுக்கு கிடைக்கட்டும். ஆமேன்.